உலகமெல்லாம் பரவி கிடக்கின்ற மக்களே, பல்வேறுபட்ட ஜாதியினரே, பல்வேறுபட்ட மதத்தினரே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த யோகாசனம் என்பது உலக மக்களுக்கெல்லோரும் பயன்படக்கூடியது, நோய் நீக்கக்கூடியது, நினைவாற்றலை பெருக்கக்கூடியது. ஆகவே தான் 10-20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி உலக மக்கள் அனைவருக்கும் ஜாதி மத பேதமில்லாமல் தந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு ஆப்பிள் கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல், பரமத்தி வேலூர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், அந்த பள்ளியில் இந்த மாணவர்களுக்கு யோகாசனம் கற்பிப்பவர்கள் மலர்கொடி அவர்கள் வேலாயுதம்பாளையத்திலிருந்து வருகிறார்கள். இங்கே வந்து நமக்கு நிகழ்ச்சியை செய்து காட்டுகிறவர்கள் ஹர்ஷிதா ஜூனியர் கேஜி, சிஆர் சஞ்சு ஸ்ரீ சீனியர் கேஜி. என் அருமை சீடர்களே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் ஆசனம் செய்யுங்கள். ஆகர்ஷண தனுராசனம். குட். ஆகர்ஷண தனுராசனம். காற்று குவிக்கவே முடியாது, சின்ன குழந்தைகள் தான் முடியும். அதோட கையையும் பிடித்து கொண்டு காலில் தூக்கி வைக்கிறது என்பது ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தால் தான் முடியும். அங்கே பாரு, இதில் என்ன நடக்குன்னா, காலில் உள்ள நரம்புகள்லாம் இழுக்கப்படுகிறது, முதுகில் உள்ள நரம்பு இழுக்கப்படுகிறது, காலின் அடிப்பாகத்தில் உள்ள நரம்புகள் இழுக்கப்படுகின்றன. இப்படி பல்வேறு வகையான நரம்புகள், கால்கள் இழுக்கப்படுகின்றன. அப்படியே இந்த காலை எடுத்துட்டு நீட்டு, இந்த காலை நீட்டு, அடுத்த காலை செய்யுங்க. வெரி குட். அது பண்ணியாச்சு. அடுத்த கால் தூக்கு. தலை நேர நம்பரு, காலை இறுக்கி பிடிச்சிக்கோ. ஆகர்ஷண தனுராசனம். இந்த ஆசனம் செய்வது முதல்ல காலை பிடிச்சி அந்த காதுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும். விடாத, பண்ணு. ஏன் விட்ட? விடக்கூடாது. காது தொடுறதுக்கு தனியாக பயிற்சி பண்ணணும். காலை எழுத்து பண்ணுறதுக்கு, கையை பாதத்தை பிடிக்கிறதுக்கு தனியாக பயிற்சி பண்ணி அதில் வெற்றண்டான பிறகு தான், அதில் தேர்வு அடைஞ்ச பிறகு தான் அப்புறம் காலையும் காதையும் ஒன்று போல் பிடிக்கணும். அட் ஏ டைம் நம்ம ஆரம்பத்திலே அதை பண்ணோம்னா அது ஒப்பேறாது, சரி வராது. காலை தொட்டால் ஒரு பயன் கிடைக்கிது, காதை பிடித்தால் ஒரு பயன் கிடைக்கிறது. ஆகர்ஷண தனுராசனம். படிப்படியாக ஒவ்வொரு ஆசனமாக பழக வேண்டும். விட்டுருங்க, காலை விட்டுரு, காலை விட்டுரு. இவ்வளோ பாரு, அப்படியே திரும்பு. அப்படிதான், நீ இப்படி திரும்பு. அவ்வளோ பாரு, அப்படி பாரு. சரி, இப்போ கால் நீட்டுங்க. முதல்ல ரைட் லெக், வலது கால் அப்படி இழு. நேர பார்க்கணும். நீ அவ்வளோ பாரு, இங்கே பாரு, அங்கே பார்க்காத. நேர பார்க்கணும். விரலை இறுக்கி பிடி, விரலை தொடக்கூடாது, இறுக்கி பிடிக்கணும், விரலை பிடிச்சிக்கணும். அப்படியே அந்த காலை இழுங்க, விட்டுரு. 2 மூச்சு இழு. இப்போ அடுத்த காலை இழு. இழு.
இந்த கால் இப்படி. கை பந்துக்கண்ணம் முட்டு வேலை செய்கின்றது. காலின் அடிப்பகுதியில் உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறதை நாம் உணரலாம். தலையிலிருந்து முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்பு இழுக்கிறதை எல்லாம் நாம் புரிய முடியும். கால் விட்டுருங்க, நேரே போய் உட்காரு, அங்கே பார்க்க பத்மாசனம் போட்டு உட்காரு. எத்தனை நெளிவு சூழல்கள் இருக்குது பார்த்தீங்களா? நரம்புகள் இழுத்து விட்டால் தான் அது ஓல்டேஜ் அடையாது, முதுமை அடையாது, நோய் வராது. ஆகவே எந்த பகுதிக்கு நாம் பயிற்சி கொடுத்தாலும் அந்த கால் சரியாக இயங்கும், அந்த கை சரியாக இறங்கும். இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் கூறினேன். அதன் பிரகாரம் பழகணும். எடுத்த எடுப்பிலே இந்த ஆசனங்களை பண்ணால் அங்கே இங்கே பிடித்து கொள்ளும், பிள்ளைகள் செய்ய வராது. சின்ன குழந்தைகளுக்கு ஆசனம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அவர்களுக்கு தான் அடிக்கடி நோய் வருகிறது. நோய் வராமல் இருக்க வேண்டுமானால் ஆசனம் தினமும் செய்ய வேண்டும். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் ஏற்படாது, நோய் வராது, இறப்பு வராது, நாள் தள்ளிக்கிட்டே போகும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் பழகி அவர்கள் நோய் வராமல் நீண்ட நாள் வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.